ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலையிலே என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா, கத்திரிக்காய் வறுத்து சாப்பாடு தான் செஞ்சேன். மித்தக்குட்டிக்கு வந்துட்டு எக் ரைஸ் தான் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன். காலையிலே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கு வந்துட்டு என் 2வது பையனுக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு பிறந்தனால அதனால ஒரு சின்ன ஷாப்பிங் தான் போகிறோம். அவர் வந்துட்டு வெளியில் போயிருக்காரு. அவர் வரத்தவங்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டோம்னாக்கா, நம்ம வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு, அதுவும் கழுவி வச்சுட்டு துணியெல்லாம் மடிக்கணுமாச்சு மடித்து எடுத்து வச்சுட்டேன். தம்பியும் வந்துட்டு தூங்க வச்சுட்டேன். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் தூங்க வச்சு வெளியில் எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அவன் பாட்டுன்னு விளையாடிட்டே வருவான். இல்லைன்னா தூங்க வைக்காமல் தூக்கிட்டு போனாக்கா அழுதுகிட்டே இருப்பான். அதனால் காலையிலே தூங்க வச்சுட்டான் அவனை. எத்தனை பேர் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் குழந்தைங்கள கூட கத்தி கத்தி டீக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் கத்தி கத்தி தலைவலி வந்து டீக்கு அடிக்ட் ஆகிட்டேன். முதல்ல எனக்கு டீன்னா பிடிக்காது. ஆனால் இப்போ டீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியறதில்ல. சாப்பாடு இல்லைன்னா கூட இருந்துருவேன். டீ இல்லாமல் இருக்கவே முடியறதில்ல.